பராபர் பிரமிஸ்தா பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சந்திரகாஸ் பாடிய இந்த பாடல்தான் சர்ச்சையாகி அவர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. ஆட்டிடியூட் ஸ்டார் சந்திரகாசுக்கு நடந்தது என்ன? தொலைக்காட்சி நடிகர் பிரபாகரின் மகன் சந்திரகாஸ். இவர் நடித்துள்ள பராபர் பிரமிஸ்தா என்ற படம் விரைவில் வெளியாக உள்ளது. இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற சந்திரகாஸ் படத்தின் ஹீரோயின், இசையமைப்பாளர் உள்ளிட்டவர்களை புகழ்ந்து பேசினார். ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று திடீரென பாடல் ஒன்றை பாடினார். சந்திரகாஸ் பாடிய இந்த பாடல்தான் சர்ச்சையாகி அவர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. சந்திரகாஸ் பாடிய பாடலில் ஆபாச வார்த்தைகள் உள்ளதாகவும் அது குறித்து பலர் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் பத்திரிகையாளர் அசோக் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டு சந்திரகாஸை விமர்சித்தார். படத்தை விளம்பரப்படுத்த தரம் தாழ்ந்த நிகழ்வுகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் அதை நாம் ஊக்குவிக்க கூடாது என தெரிவித்தார். பத்திரிகையாளர் அசோக்கின் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்த சந்திரகாஸ் மேடையில் அந்த பாடலை பாடியதற்காக தனக்கு எந்த வழியும் ஏற்படவில்லை என்றும் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை என்றும் கூறினார். அந்த பாடலுக்கு பணியாற்றியவர்கள் அற்பமானவர்கள் அல்ல என்றும் 3.5 நிமிட பாடலில் இருந்து 5 வினாடிகளை வெட்டி எடுத்து மோசமாக விமர்சிப்பதாக கூறினார். இந்த பாடலை பாடிய பிறகு பலர் தன்னை பாராட்டியதாகவும் அவர் கூறினார். 24 மணி நேரத்திற்குள் அசோக் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் நடிகர் சந்திரகாஸ் மீது மாதாப்பூர் போலீசில் அசோக் புகார் ஒன்றை அளித்தார். ஆபாச பாடல்களை கேள்வி கேட்டதற்காக தன்னை சந்திரகாஸ் மிரட்டுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். இந்த புகாரின் பேரில் சந்திரகாஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆட்டிடியூட் ஸ்டாருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் டோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.